ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை. ரொம்ப வெரி ஈஸி. சக்கரவள்ளி கிழங்கை துருவிக்கணும். நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன், தேங்காய் 3 தான், வேலையே கிடையாது. ஜஸ்ட்டு நம்ம இதை துருவிட்டு இந்த எல்லா 3 இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு பிஞ்சு சால்ட்டு தோசைக்கல்ல போட்டு நம்ம மெல்லிஸாக தட்டி நிதானமான தீயில வேக வச்சு எடுத்தோம்னா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை ரெடி ஆகிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து நல்லா இது மேல் பாகம் கீழ்ப்பாகம் வெட்டிட்டு இந்த மாதிரி ஒரு பீலர் வச்சு தோலை சீவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு கேரட் துருவியை வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்க நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டாச்சு. 3/4 கப்பு துருவன தேங்காய் இருக்குது. 3/4 கப் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வச்சோன்னே பாருங்கள், இப்படி நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு தண்ணியெல்லாம் பிழிய வேண்டாம், சும்மா ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு நான் ஒரு தோசைக்கல்லில் நெய் விட்டு வச்சுருக்கேன். இல்லை நம்ம கேர்ஃபுல்லாக இதில் தோசைக்கல்லை வச்சு நம்ம தட்ட வேண்டிதான். நம்மளால் எவ்வளோ தின்னாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். புதுசாக சமைக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது ஒன்றும் சுடாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க ஈஸியாக தட்டிடலாம். புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தால் ஒரு பட்டர் பேப்பர்லேயோ ஒரு பாலித்தீன் கவர்லேயோ தட்டி நம்ம இந்த தோசைக்கல்லில் போடலாம். சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ சீசன் நிறையா கிடைக்கிது. சுகர் பேஷண்ட்ஸ் கூட சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம். நான் கீழே லைட்டாக நெய் விட்டுருக்கேன். இது சிம்மில் வச்சு தான் நம்ம குக் பண்ணோம். பாருங்கள், நான் எந்த அளவு என்னால் முடியுமோ அந்த அளவு தின்னா நான் தேய்ச்சிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருக்கேன். நிதானமாக குக் ஆகட்டும். இந்த மிக்சரை நல்லா உருட்டி தோசைக்கல்லை நம்மளே ஸ்ப்ரெட் பண்ணணும். கையெல்லாம் சுடாது. பிகினர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ கொஞ்சம் நெய் விட்டு அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். வாசனை ரொம்ப நல்லா. சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய் விடுவோம். ரொம்ப வாசனையாக இருக்குது, எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். பட் இந்த மாதிரி ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்தா ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவங்க சாப்பிடணுன்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஓரங்கள் இது பண்ணால் வெந்துட்டால் நார்மலாக சூப்பராக எடுக்க வரும். கீழே வேகலை அப்படின்னா எடுக்க வராது. இன்னும் கொஞ்சம் குக் ஆகட்டும். இது மாதிரி ஓரங்களில் நம்ம இது பண்ணி குக் பண்ணலாம். எல்லா இடமும் வந்துடுச்சு. கொஞ்சம் பிஞ்சு வந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஓரங்களில் ஒட்டி விட்டால் ஒட்டிக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவோ ஏதோ சேர்க்கலை நம்ம. இப்போ நம்ம திருப்பி போடலாம். பாருங்கள், பொன்னிறமாக வெந்திருக்கு. நிதானமான தீயில தான் நம்ம வேக வைக்கணும். நான்ஸ்டிக்னாலும் ஈஸியாக இருக்கும். நான் இது காஸ்ட் அயர்ன் தோசைக்கல், நான்ஸ்டிக் மாதிரியே வரும். பிகினர்ஸ்னால் நீங்கள் நான்ஸ்டிக்கில் கூட ட்ரை பண்ணுங்கள், உடஞ்செல்லாம் போகாது. பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இந்த சைடையும் குக் பண்ணலாம். ரொம்ப நெய்லாம் விடலைன்னா ஒரு ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். இந்த மாதிரியே ஒவ்வொரு இதாக நம்ம ஒவ்வொரு அடையாக நம்ம சுட்டு எடுக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக திருப்பி போடுறதுக்கு வரும், உடையாது. நம்ம ஆனால் இந்த மாதிரி கொஞ்சமாக தீயில சிறு தீயில தான் வேக வைக்கணும், சிம்மில் தான் வேக வைக்கணும். இதை நம்ம சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை ரெடி. எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணுவோம்.
சக்கரவள்ளி கிழங்கு இனிப்பு அடை வந்து ரொம்ப டேஸ்டியாக எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி, வேலையும் ரொம்ப கம்மி. பட் அந்த சுட்டு எடுக்கிற நேரம் மட்டும்தான். மற்றபடி ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், ஈவினிங் டிஃபனுக்கு கொடுக்கலாம், நைட் டின்னர் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.